2026 கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட ஒரு வீடுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சனி பகவானுக்கு மகரம் கும்பம் ரெண்டுமே ஆட்சி வீடு. அதுலயும் இந்த மூல திரிகோண வீடுனா கும்பம்னு சொல்லலாம். ஆகவே இந்த 2026 கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது சனி பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடம் என்பது என்னன்னா, உங்களுக்கு 7.5 சனியில பாதச்சனியோட காலங்கள் உங்களுக்கு. அதாவது திருக்கணித பிரகாரம் இப்போ மாறி இருந்தாலும் பாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்களுக்கு மார்ச் மாதம், அடுத்த வருடம் மார்ச் மாதம் தான் கண்டிப்பாக மாறப்போகிறார். ஆக இந்த 7.5 சனியோட பிடியில இருக்க 5 வருடங்களாக நீங்கள் பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள் மற்றும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு குறைந்து பாதிப்பையே ஏற்படுத்துவார். ஏனென்றால் இது சனி பகவானோட வீடு என்பதாலும் அவருடைய ஆட்சி அந்த இடத்துல முழுமையாக இருப்பதனாலும் உங்களுக்கு மிக குறைவாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் பாதிப்புகள் எல்லாம் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு இந்த வருட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சற்று தாமதமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். ருண ரோகம் சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவரு உச்சம் பெற போகிறார். அப்ப சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த குரு பகவான் ஒரு சுபகரம் என்பதனால் உங்களுக்கு நன்மையில் முடிந்தால் கூட ஒரு விஷயம் அது தீமையாக முடிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நன்மையிலே முடிப்பார் இந்த குரு பகவான். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுல வெற்றியும் கொடுக்கக்கூடியவராக இந்த குரு பகவான் அமைய போகிறார். ஏனென்றால் அதிசாரத்தில் உங்களுக்கு மிகவும் 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பார்வையாக வரப்போகிறார். அப்போது நீங்க நினைத்த காரியம் எல்லாம் நடக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது கண்டிப்பாக வெற்றியில் முடியும். இந்த 7.5 சனியோட பாதிப்புகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும். ஆகவே அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு மிக அற்புதமான நற்பலன்கள் எல்லாமே ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராசியில கொஞ்சம் இந்த சனி பகவான் விளங்குறதுக்கு உங்களுக்கு குச்சனூர் சென்று சுயம்புவா இருக்கக்கூடிய அங்க அந்த மூர்த்தியை சனி பகவானை வழிபட்டு வருவதனால் உங்களுக்கு சனிக்கிழமையில இந்த 7.5 சனியோட பாதிப்புல இருந்து ஓரளவுக்கு நீங்க விடுபடுறதுக்கு கண்டிப்பாக நன்மை பயக்கும். ஆகவே மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்த எல்லோருமே குச்சனூர் ஒரு முறை சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மையை